நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சித் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தை எப்படி இந்த ஒளி தத்துவம் மூலமாக உங்களுடைய கர்மா செயல்படுதுங்கிறது பார்க்க போகிறோம். பரிகாரங்கள், மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், துலாம் ராசிக்கு பாருங்கள், ஆண்டு கிரகமாகிய குரு 9ஆம் இடத்துல இருந்த குரு 10ஆம் இடத்திற்கு அதிவக்ரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார் நவம்பர் முதல் வாரத்திலிருந்தே. அதே சமயத்தில் சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 5ஆம் இடத்தில் ராகுவும் 11ஆம் இடத்தில் கேதுவும். குருவின் பார்வை சனிக்கு கிடைக்குது, ராகுலுக்கு விலகிறார். இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் பயிற்சி சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா என்னதான் 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலும் 10ஆம் இடத்துக்கு மாறினது புதன், சூரியன், செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கிறது விசேஷம். ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பங்குதாரர், மனைவியாக இருந்தால் கணவர், கணவனாக இருந்தால் மனைவியை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் கிரகம் ஆட்சி பெற்று குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வை பெறுவது நல்ல ஒரு குடும்பத்துக்கு, உறவுக்கு, சகோதரத்துக்கு, பங்குதாரர்களுடைய உறவுகளுக்கு, கொலீக்ஸ், கஸ்டமர்ஸ் போன்ற ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல அமைப்பு. வண்டி, வாகனம், இடம், வீடு போன்ற விஷயத்துக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன், செவ்வாயின் சஞ்சாரங்கள் நன்றாக இருக்கிறது. அதே சமயத்தில் ராசி அதிபதியாகிய சுக்கிரனே ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி வாரத்தில் 2ஆம் இடத்துக்கு குரு பறவை வருவது குரு பறிவு வருவது அருமையான ஒரு அமைப்பு. நிதி புலக்காட்டங்கள் அதிகமாக போகுது, பண வரவுகள் நன்றாக இருக்க போகிறது. துலாம் ராசிக்கு வரவேண்டிய பணம் இதுவரை கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக எல்லாம் கொஞ்சம் டிலேவாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பரிபூர்ணமாக மாறி அந்த உச்ச குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் விழுவதனாலே கொஞ்சம் பண வரவு கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. 2025 நவம்பர் மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு செகண்ட் வீக்லேருந்து நல்ல ஒரு அமைப்பு. இடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயத்தினால கொஞ்சம் நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்புகள், மனசு கொஞ்சம் சந்தோஷமாகக்கூடிய அமைப்புகள், இதனால் சில கடன்கள், பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் செகண்ட் வீக்லேருந்தே படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகத்தோட பெயர்ச்சியும் சஞ்சாரமும் ஓரளவுக்கு நல்லபடியாக இருப்பதனால இதுவரை விரயங்களும் பிரச்சனைகளும் வட்டி கட்டி கொண்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள், தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்படியாக வரவேண்டிய பணம் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ஒரு ப்ரொமோஷன் வாங்கி நல்ல ஒரு ஜாபுக்கு மாறக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு. உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டு இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ், வயது முதியோர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே பரிபூர்ணமான அமைப்பாக நவம்பர் 2025 கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு வருது. இதுவரை கடந்த 3 மாதம் 4 மாதமாக சில விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கை மேலே பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த உச்ச குருவின் பார்வை 3 கிரகத்தின் மேலே விழுவதும், கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது அருமை. ஸோ நவம்பர் மாதத்தில் சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிஞ்சுதுறப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பை, மிகவும் தேவையான ஒரு அமைப்பை, ஏன்னா பல மாதமாக காத்து கொண்டு மிகவும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்த இந்த கிரக அமைப்பு துலாம் ராசிகளுக்கு நல்ல ஒரு அமைப்பை, ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் வருவதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தை யூஸ் பண்ணி என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு இருக்கோ அதிலிருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்புகளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, என்ன அந்தரம், என்ன சூக்ஷம் போயிட்டுருக்கிறது,
நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து உங்கள் ஜாதகத்தை போட்டு என்ன விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறங்கிறத பார்த்து அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்தில் எதுமாற அமைப்புகளாக போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான ராஜயோக தசை நடக்கும் பொழுது நான் சொன்ன பலாபலன்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவும் இன்னும் கொஞ்சம் அருமையாகவும் நடக்கிற மாதிரியும், சில பலாபலன்கள் குறைவாக, அதாவது ஒரு சுமாரான தசைகள் வரக்கூடாத தசை நடந்து போடும் பொழுது நான் சொன்ன அந்த பொது பலன் வந்து சற்று குறைவாகவும் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குதே ஒழிய, பட் இருந்தாலும் நவம்பர் மாதம் சில விஷயம் பாசிட்டிவ், குறிப்பாக பண விஷயம், குடுக்கல் வாங்கல்ல இதுவரை இருந்த தொய்வு கொஞ்சம் நீங்கி நமக்கு பாசிட்டிவாக வர்றது, கடன் அடைதல், பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதல், உடல் உபாதையிலேருந்து வெளியில் வர்றதுங்கிற மாதிரி ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக சொல்லப்போனால் செகண்ட் அண்ட் தேர்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நவம்பர் மாதம் உண்டு. ஸோ இதுதான் வந்து பொது பலன். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, இதை வந்து எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது, உங்கள் கர்மாவின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் எது மாதிரி அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, வேலை மாற்றம் எப்போ, தொழிலா வேலையா, எப்போ வந்து படிப்பு நம்ம எதிர்பார்க்குற படிப்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பா, வெளி மாநிலமா, அல்லது நம்ம உள்ளூரிலே இருக்க போகிறோமா, இது மாதிரி எல்லா விஷயங்களும், என்ன தொழில் நமக்கு கரெக்டாக வரும், என்ன வேலை நமக்கு கரெக்டாக வரும், நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி நம்ம கவர்மெண்ட் இதுக்கு போகலாமா, ப்ரைவேட் போகலாமா, அல்லது ஓன் பிஸ்னஸ் பண்ணலாமா, அல்லது வெளிநாட்டில் போய் நம்ம ஏதோ ட்ரை பண்ணலாமா, அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் பார்த்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குது, என்னென்ன பிராப்தங்கள் காத்து கொண்டு இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நாம் எடுத்து திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையின் பயணத்தை கரெக்டான ஒரு டைரக்ஷனில் கரெக்டான டைமில் நாம் செலுத்தணும். எந்த நேரத்தில் வந்து அதிகமான வேகத்தோடு போகிறது, எந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், எந்த நேரத்தில் முயற்சிகள் அதிகம் எடுக்கிறது நல்லது, எந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்கிறத மாற விஷயங்கள், நம்மளுடைய பிராப்தங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது பண விரயங்கள், வீணான சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுபடியே நம்ம வாழ்க்கையை செலுத்துமையானால் எளிதில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய கர்மா எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சம்பவங்களாக வந்து உருவெடுக்க போகிறது, அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, எது வந்து நமக்கு பிராப்தம் இல்லைங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் பாதி பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலன்கிறது தெரிந்து உங்களுடைய துல்லியமான ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய எதிர்காலத்துக்கு வேணுங்கிற குறிகாட்டியாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நவம்பர் 2025 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்க்க போகிறோம். மிகைப்படுத்தாமல், மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல், உள்ளது உள்ளவாறு எப்படி நம்ம ஒளி தத்துவம் ஜோதிடத்தில், இந்திய வேத ஜோதிடத்தில் வந்து நம்மளுடைய கர்மா செயல்பட போகிறதுங்கிறது அக்யூரேட்டாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு பாருங்கள், ஆண்டு கிரகமாகிய குரு இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த குரு, அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு அதிவகரமாக வந்து ராசிவையே பார்க்கறது அருமை. அதே சமயத்தில் சனி 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பெறுகிறார், தவறில்லை. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஸோ தொழில் ரீதியான இடம் சார்ந்த விஷயத்தில் நிறைய ஆக்டிவிட்டி, இடத்தை விற்கிறதா, இடத்தை வாங்குறது, கொடுக்கறது, பண்ணுறதுங்கிறதெல்லாம் நிறையா போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த குருவின் பார்வையே வந்து ராசியில் விழுந்து அந்த ராசி அதிபதி ஆகிய செவ்வாயும் ராசியிலேயே இருக்கிறாருங்கிறது நம்ம அருமை. ஸோ பூமி மூலமாக, இடம் மூலமாக, ரியல் எஸ்டேட் மூலமாக ஒரு பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குது. அது மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருகிறது. அதே சமயத்தில் சுக்கிரன், சூரியன்,
புதன் எல்லாமே வந்து குருவின் பார்வைக்குள்ள அடுத்தடுத்த வாரங்களில் வரனால ஓரளவுக்கு நல்ல இதுவரை கடந்த ஒரு வருடமாக ஒரு 6 மாதமாக கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய தொழில் ரீதியான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், நஷ்டங்கள், இதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு அமைப்பு இல்லாமல் தோய்வான ஒரு அமைப்பு, இதுலேருந்து தேக்க நிலையிலேருந்து மீண்டு வர முடியாத ஒரு அமைப்பு, இல்லத்தரசிகளுக்கு வந்து குடும்பத்தில் ஒரு மாதிரியான சொல்ல முடியாத ஒரு 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 குடும்ப அமைப்பு, கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், இதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு உடல் உபாதைகள், இது மாதிரி பல பிரச்சனைகளால் விருச்சிக ராசிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நவம்பர் மாதம் ஒரு அருமையான விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய மனம் உற்சாக அடையக்கூடிய அமைப்புகளாக நடக்கக்கூடியது இருக்குது. ஏன்னா உச்ச குருவே வந்து அதிவக்ரமாக 8ஆம் இடத்துல இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அருமை. ஸோ திடீர்னு சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள், அது மூலமாக மென்டல் கிளாரிட்டி, மனசில் கொஞ்சம் சந்தோஷம், தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவங்க, மன உளைச்சலை பாதிக்கப்பட்டவங்க, டிப்ரெஷனில் இருந்தவங்க, வெளிநாடு விஷயங்கள் வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்க, நமக்கு வேணுங்கிற நல்ல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தவங்க, சுப விஷயங்கள் நடக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா படிப்படியாக சில பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்காத ரூபமாக நடந்து நமக்கு சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிந்து அதிலிருந்து சில பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணிட்டேனே அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சை விடக்கூடிய ஒரு அமைப்பு வந்து குறிப்பாக முதல் வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பயிற்சிகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதை வந்து எல்லா வயதினரும், அதாவது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதனே குரு பார்வை பெறுவது வந்து நல்லா படிக்கிறதுல வந்து ஒரு தீர்க்கமான ஒரு அமைப்பு, கிளாரிட்டி, என்ன உயர் படிப்பு படிக்கலாம், என்ன மாதிரி கோர்ஸ் போகலாம், உயர் படிப்பு முடித்தவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை தேடுதல், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் இதுவரை நம்ம ரிசல்ட்டில் எதிர்பார்த்து கொண்டிருந்து பாசிட்டிவான விஷயங்கள் வராதவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வர்றது, இது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அஷ்டமத்திலிருந்து குரு விலகி என்னதான் அதிவகரத்தில் வந்து ஒரு டெம்பரரியாக தான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நல்ல தாக்கத்தை கொடுப்பார் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஸோ இந்த மாதத்தை ஓரளவுக்கு நல்லபடியாக உபயோகிக்க கொள்ள வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்கள். இது வந்து கொஞ்சம் உங்களில் சில விஷயங்கள் சால்வ் பண்ணி, சில பிரச்சனைகள் சங்கடங்கள்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி அடுத்த கட்ட வாழ்க்கை நகர்வை நோக்கி நாம் செல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நவம்பர் 2020 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன தேதி, எந்த நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, அதில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அதெல்லாம் தெரிந்து அந்த தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம நாதன் வந்து இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசிகிட்டு இருந்த அமைப்பில் எப்படி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பேசின அந்த கோச்சார பலன்களும் தசாபுக்திகள் பலனும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நாம் பார்த்து ஒருங்கிணைத்து நம்மளுடைய ஜோதிட பலனை நம்ம சொல்லும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம், ஒரு வருடம் எப்படி இருக்க போகிறது, நம்ம எது மாதிரி வாழ்க்கை பயணம் வந்து எந்த திசை நோக்கி திரும்ப போகிறது, வேலை மாற்றங்கள் எப்பொழுது, படிப்பு விஷயங்கள் எப்போ அந்த மாற்றத்தை கொடுக்குறார், எப்போ வந்து நமக்கு தொழில் மேன்மை வருகிறது, எப்போ கடன் அடையும், எப்போ சுப விஷயங்கள் நடக்குங்கிற பல நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனுக்கு தகுந்த பலன்களை நம்ம ஜாதகத்தில் பார்த்து அந்த கர்ம பலன் எப்படி செயல்படுகிறது, உங்களோட கிரகம் வந்து எப்படி ஸ்தான பலம், திக்பலம், திருட்பலத்தோடு இருக்கிறாரா, எந்த இடத்துல இருக்கிறார், உங்களுடைய பாவத்தில் 1ஆம் பாவமா 12ஆம் பாவமா, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார், இப்போ என்ன தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் தெரிந்து உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன நல்ல பலன்கள் இன்னுமே தூக்கலாகவும் இன்னும் நன்றாகவும், அதே சமயத்தில் ஒரு சுமாரான திசைகள் போகும்பொழுது இன்னுமே நான் சொன்ன ஒரு சாதகமான பலன்கள் கொஞ்சம் கம்மியாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வந்து இந்திய வேத ஜோதிடத்தை வந்து சயின்டிஃபிக் அமைப்பில் நம்ம பார்த்து எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கர்ம பலனை நாமளே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டி செயல்படுவே. ஆனால் தேவையற்ற சமய விரயங்கள், அதே சமயத்தில் பண விரயங்களை தவிர்த்து
செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து நம்மளுடைய கர்ம பலனுக்கு நிகரான பலாபலங்களை எதிர்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை திட்டங்களை தீட்டி அந்த டைரக்ஷனை நம்ம போனோம்னா எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் வெற்றி பெற முடியும். நம்மளுடைய பிராப்தங்களை அறிந்து அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த கோச்சார் அமைப்பாக ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், பெயர்ச்சி, குரு, சனி, ராகு, கேது, மாத கிரகத்தின் சஞ்சாரமாகிய செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான அமைப்புகளே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கிறார்கள், உங்கள் என்ன லக்னத்தில் இருக்கீங்க, அந்த லக்னமும் ராசியும் ஒன்றாள், வேறு என்ன லக்னம், அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன் இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம அந்த ஒளி தத்துவம் உங்களுடைய கர்மாவை எப்படி செயல்படுத்துகிறது, எந்த நேரத்தில் சாதகமான கர்மா கரைகிறது, எந்த நேரத்தில் சாதகமற்ற கர்மா கரைகிறதுங்கிறதெல்லாம் தெரிந்து இப்போ இந்த நவம்பர் மாதம் வரக்கூடிய ஒரு டெம்பரரியான ஒரு ரிலீஃப், அதாவது அஷ்டமத்தில் போன குரு 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்தில் கடகத்தில் உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறது, 3ஆம் இடத்தை பார்க்கிறது, 5ஆம் இடத்தில் பார்க்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ பலனை, நல்ல பலனை கொடுத்து, 5ஆம் இடத்துல சனி இருந்து குழந்தைகள் ரீதியான சில சங்கடங்களை கொடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிற மாதிரி அந்த குரு பார்வை இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதத்தை நல்ல ஒரு அமைப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் சில பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு நவம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது. சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல், ஒரு கிரகத்தின் சஞ்சாரை பொறுத்து, அதாவது ஆண்டு கிரகம் ஆகிய குரு, சனி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, மாதம் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி மாறக்கூடிய மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்கள் பெயர்ச்சியானாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை வருகிற நவம்பர் 2025ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம துல்லியமான அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்தை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்திய வேத ஜோதிடம் மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, தனுசு ராசிக்கு ராசி அதிபதி நவம்பர் முதலே பார்த்தீங்கன்னா அதிவக்ரமாக கடகத்துக்கு வந்துடுறார். அதாவது 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு, ராசியை பார்த்துட்டு இருந்த குரு 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெறுகிறார். இது எது மாதிரி அமைப்பை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராவலிங், கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய செகண்டரி இன்கம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வருது, குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் அடுத்தவங்களோட மணி நமக்கு வருது, ஒரு சுப விரயம் செய்து நமக்கு பணம் வருதுங்கிற மாதிரி நல்ல கேஷ் ஃப்ளோவை கொடுக்கக்கூடிய, இதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவுகள், கடன் பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிவாரணம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது எப்படின்னா நவம்பர் முழுக்கவே பார்த்தீங்கன்னா குரு அதிவக்ரமாக கடகத்தில் உச்சம் பெறுகிறார். அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் சனி 4ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து நிறைய வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நிறைய லாஸ்ட் 4-5 மந்த்ஸாகவே அதிகமான வேலை பளு, ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனை கொடுக்க கொண்டு இருக்கக்கூடிய சனி இப்போ குருவின் பார்வை சனி மேலே விழுகிறார். ஸோ அந்த சனியோட உக்ரம் குறையும், கொஞ்சம் வேலை பளு குறையும், கொஞ்சம் மைண்டு செட்டில் ஆகும். முதல்ல இருந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் கொடுக்காது. அது ஒரு நல்ல அமைப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து அந்த ராகு குருவின் பார்வையிலேருந்து விலகிறார். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு ராகு குரு பார்வையிலேருந்து விலகி 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் டிராவலிங் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் சௌரிய குறைவுகள் இருக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உறவுகள் விஷயமாக, இளைய சகோதரர்கள், தந்தையார் விஷயங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனங்கள், அவங்களோட உடல்நிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள் கொடுக்குதுங்க. அதே சமயத்தில் மாத கிரகம் பார்த்தீங்கன்னா அந்த புதன், செவ்வாய், சூரியன், சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குருவின் பார்வை மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல குருவின் பார்வை பெறுகிற மாதிரி அமைப்புக்கு வராங்க, உச்ச குருவின் பார்வை அமைப்பு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி,
இளைய பருவத்தினர் இருந்தாலும் சரி, நல்ல ஒரு உத்வேகமாக படிக்கக்கூடியது, ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடியது, வேலை நிமித்தமாக நல்லா முயற்சி எடுப்பது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் விஷயத்தில் போகிறவங்க, ஒரு யூனிவர்சிட்டி கிளியர் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் இது போகிறவங்க, ப்ரொமோஷனுக்காக சில டெஸ்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய, ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த நவம்பர் 2025 இருக்கு. ஏன்னா உச்சகுருவின் பார்வை அருமையான விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது. சூரியன் மேலே விழுகுது, புதன் மேலே விழுகுது, ஏன் ராஜயோகாதிபதி செவ்வாய் மேலே விழுந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்க, ஃபிசியோதெரப்பி, கேட்ரிங் துறை அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு 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 ரெகக்னிஷன், ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க. ஸோ இடம் சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட் அதுலெல்லாம் நல்ல பெனிஃபிட்டுங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி கிரியேட்டிவ் ஃபீல்டில் ஐடி, சாஃப்ட்வேர், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரெகக்னிஷன், நல்ல ஒரு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா உச்சகுருவின் பார்வையில் நம்ம வர்றது வந்து அருமையான விஷயம். ஸோ அதே சமயத்தில் சுக்கிரனும் பாருங்கள் 11ஆம் இடங்கள் லாபஸ்தானத்தில் தான் கனெக்ட் ஆகிறார். 6ஆம் இடங்கிற கடன் நோய்க்கு கனெக்ட் ஆகாமல் 11ங்கிற லாபம் வரும்பொழுது கொஞ்சம் கடன்கள்லாம் குறையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி குரு வந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்த்து கொஞ்சம் பண விஷயத்தில் வந்து சுணக்கங்களை குறைத்து கொஞ்சம் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா கொடுத்து வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் வரவுகளும் உண்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுகிறார். ஸோ என்ன ஆகும், கொஞ்சம் ட்ராவலிங் மூலமாக ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போகிறது, ஆன்சைட்டுக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி விஷயத்துக்கு போகிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க ஆர்டர்ஸ் ரிலேட்டடாக கஸ்டமரை பார்க்க போகிறது, அது மாதிரி கொஞ்சம் ட்ராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு காங்கிரீட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்புக்காக நம்ம போகக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது. இதே மாதிரி சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்டாக்ஸு அதில் ஸ்பெக்குலேஷன் இருக்கிறவங்களுக்கு திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் பரிபூர்ணமாக உண்டு. ஏன்னா குரு வந்து உச்சகுரு 8ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. இதுவரை சனி வந்து நம்மளை 10ஆம் பார்வையாக பார்த்து மன வருத்தத்தையும் மன சங்கடத்தையும் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் படிப்படியாக நீங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மாதமாக அதிகமான வேலை பளு, அலைச்சல், ஸ்ட்ரெஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு சற்று நல்ல ஒரு ரிசல்ட், இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சில கேஷ் ஃப்ளோ, பணம் வர, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வருதல், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாரின் உடல்நிலையெல்லாம் பிரச்சனை ஆனவங்களுக்கு கொஞ்சம் தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் சரியாக போகிறது. அதே சமயத்தில் ஒரு சுப விரயங்கள் செய்து அது மூலமாக லாபங்கள் எடுத்து இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள். சில பேர்த்துக்கு வந்து நிறைய ட்ராவலிங், வெளிநாடு, வெளி மாநிலத்துலாம் போகக்கூடிய அமைப்புகள், இருக்கிற ஆஃபீஸ் விட்டு அடுத்த ஒரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள், பிஸ்னஸ் இருக்கிறவங்க நல்லா ஒரு புது பிரான்ச்சாக அமைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி கொஞ்சம் கூட்டு தொழில், புதுசாக ஒரு கூட்டு தொழில் மூலமாக ஆரம்பித்து பண்ணக்கூடிய அமைப்புகள், கூட்டாக செய்யக்கூடிய தொழிலெல்லாம் அதிக லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுங்க. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரோடு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம், ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் என்ன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, அதில் என்ன பாதத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, அதை வைத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, உங்கள் லக்னத்துக்கு அது யோக தசையாக இருக்குதா, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார், அந்த தசநாதன் எப்படி ஒரு ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலத்தோடு உங்கள் ஜாதகத்தில் இருக்கார், யாரால் பார்க்கப்படுகிறார், யாரால் சேர்க்கப்படுகிறார், எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த பலன்களையும் இப்போ நம்ம பேசின கோச்சார பொது பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள், அடுத்த வரக்கூடிய 6 மாதங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் என்ன திசையில் திரும்பக்கூடிய அமைப்புகள் காட்டுகிறது, அடுத்த படலம் எப்படி ஓப்பன் ஆக போகிறது, எது மாதிரி முடிவுகளை எடுத்து எந்த டைரக்ஷனில் நம்ம போனோம்னா வெற்றி அடையலாம், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற உங்களுடைய அந்த பண விரயம், அந்த நிதி. ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சியும் தவறாக செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு விலை கொடுத்துட்டு தான் நம்ம வந்தாகணும். ஏன்னா எல்லாத்துலேயுமே காசு இல்லைங்களா, ஒரு ஆஃபீஸ் எடுக்கணும்னா அட்வான்ஸ் பே பண்ணணும், ரெண்ட் பே பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும், கடைசியாக அது வந்து நமக்கு சரியாக வரலைன்னா நம்ம ரைட் ஆஃப் தான் பண்ணணும். அதாவது தேவையற்ற ஒரு செலவாக நம்ம எழுதி தான் அதை ஒரு
முடிக்க வேண்டிய அமைப்புகள் இருக்குது. அதனால் ஒரு முடிவும் துல்லியமாக எடுத்து கரெக்டான டைமில் பண்ணுறோமா, நமக்கு பிராப்தமான விஷயம்தான் பண்ணுறோமாங்கிறது தெரிந்து கொண்டு பண்ணும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.